இந்த ஜென்சி ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா, இந்த 2011 டு 2022 கல்வி கற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கல்வி நிலை வந்து வீணா போனதுக்கு காரணம் வந்து அதிமுக. அதனால அவங்களுக்கு வந்து என்ன இன்னைக்கு விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வு இல்லாதனால தான் இன்னைக்கு அந்த 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 16 டு 21 வயது பிரிவினர் வந்து சில மாதிரியான அணில் குஞ்சுகளோடு தெரியுறாங்க. இதுதான் விஷயம். ரசிகர்கள் ஆமா. அதாவதுங்க, அரசியலுக்கு வந்து விழிப்புணர்வு தேவை. அரசியலுக்கு வந்து உண்மையான விஷயம் என்ன தெரியணும். அரசியலை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ரசிகனா இருந்து பார்க்கக்கூடாது. அரசியல் வந்து இன்னைக்கு வந்து ரசிகர் மனப்பான்மையில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லாட்சி செய்ய முடியாது. டான்ஸ் ஆடுறதுக்கு வேணா நல்லா இருக்கும் ரசிகனா இருந்து. பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலாம், ஆனா ஆட்சி நடத்த முடியாது. 7-8 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 8 கோடி பேருக்கு நம்ம வந்து அரசியல் நடத்தணும் அப்படின்னா, ஆட்சி நடத்தணும்னா அவங்களுக்கு வந்து அறிவு வேணும். அதுக்கு வந்து ஒரு நடிகனால முடியாது. உதயநிதி ஆக்டர் தான், பட் அவங்க குடும்பத்துல அவர் வந்து எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வர்றாரு. அவர் வந்து தன்னை வந்து அரசியலுக்காக தன்னை வந்து ஒப்படைக்கிறார். நம்ம வந்து உதயநிதி நீங்க எப்படி பார்க்கலாம்னாக்க, நேத்து பிறந்தோன்னு இன்னைக்கு வரல. அவருக்கு 50 வயசு ஆகுது. அவர் ஒரு 20 வருஷம் அரசியல்ல வந்து கவனிச்சுக்கிட்டு தான் வர்றாரு. தொடர்ந்து 10 வருஷமா தீவிர அரசியல் இருக்காருங்க. முழு வீடியோவை எங்களது யூடியூப் சேனலில் பார்க்கலாம்.